ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா, இருங்க அது எனக்கே தெரியல. ஏன்னா மைன்கிராஃப்ட்டில் வந்து ஒரு வாரம் ஆச்சு, விளையாடி ஒரு வாரம் ஆச்சு. வந்து நான் என்ன பண்ணேன் போன எபிசோடில் எல்லாம் மறந்து நிற்கேன். ஐ திங்க் போன எபிசோடில் ஸ்வாடு இதுக்குள்ள என்சைன்மெண்ட் எல்லாம் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணேன்னா, இவ்வளோ புக்கெல்லாம் வாங்கி புக்கெல்லாம் வாங்கி நம்ம என்சைன்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரைடை ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், இப்போ நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ண விட போகிறோம். அதுக்குனால இப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ப்ரிப்பரேஷனோட போகணும். ஆர்மரெல்லாம் போட்டு கொஞ்சம் ப்ரொடக்ஷனோட போகணும். ப்ரொடக்ஷனோட போய் அதுதான் அந்த போர்ஷனை வாங்கிட்டு வரணும். யாருப்பா அது? ராசா? ஐயோ சாமி, புருஷன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கும். ஊ மட்டும் சொன்னா எப்படி? நீ தான் கேள்வியே தப்பா கேட்குது. பின் எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? கேள்வி எப்படி வேணுமோ இருக்கலாம், பட் மார்க் வேணும்னா ஆன்சர் வேணும். அதுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கேட்டால் ஆன்சர்லாம் சொல்ல முடியாது. அவுட் ஆஃப் சிலபஸ்ல கேட்டாலும் பப்ளிக் எக்ஸாம் இருந்தா நீ மார்க் இது போட்டு தானே ஆகணும். ரைட் ஃபேமிலியா இருக்க? ரைட் ஃபார்ம்னா மற்ற இது அவுட் போஸ்ட்டுக்கு வந்துருக்கு. ரைட் ஃபார்ம் இது எடுக்குது, போர்ஷன் எடுக்குது. ஸ்பான் ஆகிட்டணும். சரி, அப்போ இதுல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட் ஃபார்ம்ல போய் வெயிட் பண்ணி நிக்க. ஓகே. கணவர் எப்படி உள்ளார் என்பதை மட்டும் நாங்கள் கூறவில்லை. சும்மாறா. தலைவன் வந்து போட்டேன். இது தலைவனை போட்டேன். ஆனால் அவன் போர்ஷன் தரல. உள்ள காய்ச்சி வச்சு இல்லையா வீட்டில்? ஆச்சு கொண்டாட்டான்னு கேட்டேன். அந்த கொண்டாடுறத ஒண்ணு அப்படின்னு சொன்னேன். கடைச்சுடுச்சு. இங்கிட்டு பார்த்தா நீ கட்டின அந்த இது தெரியுது, இந்த ஃபார்ம் தெரியுது. வேற என்னத்தையும் ஒரு ஃபார்ம் இருக்கும். ஆமா, அதே தான் எக்ஸ்பி தான். நாசமா போச்சு. என்னாச்சு? மேல இருந்து அதான் எதுக்கு மேலே ஏறிட்டு இருந்த? ரைட் ஃபார்ம் மேல இருந்து துள்ளி துள்ளி நின்று கீழே விழுந்தேன். இதான் கையங்க சும்மா நிற்கிறேன்னு சொல்லியது. புரியுது, கொழுப்பு பண்ற வேலை. நான் வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த பார்ட்டுங்களே நான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஹார்ட் குறைக்க போல இருந்தது. One hour later. யாரு சாவில? நெருப்புல தூக்கி போட்டு அது விச்சு. ஓ, அதான் எனக்கு குறையாம இருக்கு. அது பாட்டு ஃபயர் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஃபயர் ரெஸ்போஷனை போட்டுட்டு அப்போ சாவி அந்த டீ குழம்புல இருந்து குளிச்சிட்டு இருக்கு. அது இப்போ எப்படி அடிச்சது? வரேன். இந்த அம்பு இருக்கு. ஐ எம் ட்ரைமிங் பெஸ்ட். அம்பு இருக்கு. அப்போ வந்து கொண்டு இந்த தண்ணி ஃப்ளோ இருக்குல்ல, அந்த தண்ணி ஃப்ளோ டைரக்ஷன் தப்பா இருக்கு. இதை நம்ம எப்படி இவ்வளவு நாளா கவனிக்காத விட்டோம்? ஆமா, கரெக்ட். ஆமா, இங்க யாரும் எக்ஸ்ட்ரா தண்ணி பக்கெட் ஊத்த மாட்டாங்க. என்ன மேடையா? இங்க பாரு, அங்க போய் தான் அது கூடுது. ஆமா, அடி பாத்ரூம்ல இறங்கணும் இல்ல. அதனால தான் ஒரு நாள் அதனால தான் லூட் கம்மியா கிட்டது போல. ஒரு வேளை இருக்குமோ? பக்கெட் இருக்கா? பக்கெட் இருக்கு. ஆமா, இருக்குண்ணா. ஒரு பக்கெட் வாட்டர் பக்கெட் கேட்கல, பட் ஓகே. தண்ணி கீழே ஊத்துமே. பின்ன வெறும் பக்கெட்டை கையில ஊத்தி தண்ணி வேஸ்ட் பண்ண கூடாது. நம்ம வீட்ல யாரோ சொல்லிட்டார்ல. Nope. மேல என்ன பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கீழ வா. வரமாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப. இவ்வளவு புத்திசாலியை கியூட் வச்சுட்டு இருந்தாரு. வர்றீங்க நிறைய சாதனை டிஸ்பவுண்ட் ஆச்சு. ரைட் முடிஞ்சா? ஆமா, முடிஞ்சு. வரேன். இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அமௌண்ட் செக் பண்ண கரெக்டா அமௌண்ட் வந்துருக்கு. சரி, வெயிட் பண்ண. நான் எடுத்து தரேன். அது நான் ஸ்பான் ஆயிருப்பேன் ஃபர்ஸ்ட். அங்கே போய் ஒரு நிமிஷம் இருந்தாலும் ஸ்பான் ஆகியானா? ஒரு நிமிஷத்தோட தேவையில்லை, அதுக்குள்ளே ஸ்பான் ஆகியானா? கிடைச்சிருச்சு. சரி, இனி எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி ஆமா. இப்ப இங்க வந்து யார் செத்து போனா? இங்க காபிள் ஸ்டோன். அதான் நான் வந்து அந்த பில்லேஜர் அவுட் போஸ்ட் போகும்போது க்ரீப்பர் வெடித்தது. அதில் என் இன்வென்ட்ரியில் ஸ்டோர் ஆகுனது. சபாஸ். கழுகிட்ட போட வேண்டியதானே? கழுகு சாப்பிடுவோம். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத.
எல்லாம் கரெக்டாக அந்த அந்த ஹோலில் தான் விழுந்தோம். இல்ல 2-3 அந்த சைடுல அந்த கான்கிரீட்ல விழுந்து சாவுது. வால் போடு. இது வாய் போடு. வால். எனக்கு தான் வால் இல்லையே. கழுகு உனக்கு வேணுமான வால் இருக்கா? எனக்கு வால் இல்ல. ஐ அம் ஹியூமன் பீயிங். வால்லாம் போட முடியாது. வாய் போடணும் சொல்லு. கழுகு சொல்லு. நான் நீ என்ன சொன்னேனே புரியல இல்ல. உனக்கு புரியாது. உன் பக்கத்துல ஒருத்தன் விளையாடிட்டு இருக்கான் பாரு. அவனுக்கு எல்லாரும் புரிஞ்சிருக்கும். ஆனா இருந்தாலும் புரியாத மாதிரியே இருக்கும். நோ ஐ ஆம் இன்னசென்ட். 3:28 a.m. சூனியக்காரி கீழே இருக்கணும், அதான் சாவாம இருக்குது. அதுட்டு இருந்து நான் சுத்திட்டு இருக்கேன். நீ வேற. ஓ அப்படியா விஷயம்? சொல்ல வேண்டியதானே. ஸ்கில் இஷ்யூ. நான் என்ன சொன்னாலும் அடுத்த பதில் நீ ஸ்கில் இஷ்யூ தான் சொல்ல. அதான் நானே சொல்றேன் ஸ்கில் இஷ்யூ. அதான உண்மை. அன்பார்ச்சுனேட்லி என் நெட்வொர்க் சொல்லாருன்னா அதுதான் உண்மை. இதான் வரிசையை எனக்கு பாட்டு ஸ்பெல்லாம் விழுந்துட்டு கிடக்கு மூச்சிலேயே. ரீஜென்ரேஷன் போட்டான். ரைட் ஃபார்ம்ல இருந்து மாட்ட அந்த எக்ஸ்பி ஃபார்ம் பார்க்க நல்லா இருக்குது. இது நல்லா இருக்கு. நான் அதான் வந்த உடனே உன்கிட்ட சொன்னேன். நல்லா இருக்கு. நானே இப்பதான் பார்க்க நல்லா இருக்கு. எவ்வளவு ரம்மியமான காட்சி. ரம்மியம். ஆமா. இவன் யாரையா இடிக்கி ஆகுன இடிக்கி போட்டு இடிக்கி போட்டுட்டு இருக்கான். யோக்கர் தானே ஒருத்தன். நேரத்துல இருந்து இதை பொழந்துட்டு அதானே. சாவு சும்மா சுத்திட்டு இருந்த சும்மா அந்த இதுக்கு கிட்ட சொல்லி நெக்ஸஸ் ஆன் பண்ணி விட்டுட்டான். ஓகே, அடுத்த விக்டரி எவ்வளவு விட்டு கிடைச்சுன்னு பார்க்க போறேன். இந்த வெட்டி இது வந்திருக்கு. எம்ராய்டு கொஞ்சம் வந்திருக்கு. ஒரு ஸ்டாக்கிங் கிட்ட இருக்கு. ஒழுங்கா குதிச்சிட்டமே. நான் குதிச்சது யாருக்கு உண்மையான ஸ்கில் விஷயம்? எனக்கு அவனுக்கா? நீ வந்து வெக்ஸ சொல்லுவா. வெக்ஸா செத்துருச்சே. ரைடு தான் முடிஞ்சிருச்சே. இல்ல வெக்ஸைடாத சுத்துது. என்ன தொட்டிட்டே இருக்கு பிசியா. எங்க தான் யாருமே இல்லையே. இடம் புரியாதுன்னு இருக்கு. இங்க இருக்கு. இல்ல அங்க படிக்கட்ட யாருமே இல்லையே. அங்க யார்ல ஒன்னு சுத்திட்டு இருக்கு. அவ வெளில இருந்து வரக்கல விட்ட காமெடி வெளில இருந்தது. எனக்கு அதா இல்லையே. இப்ப கழுவு வந்து சண்டைக்கு வரும் பாரு. என்கிட்ட தான் லூட்டே ஓடனீங்க. மொத வாட்டி இந்த வாட்டி கிட்டத்தட்ட 30 எமரால்டு கிட்ட கிடைச்சு. ஏன்னா முதல்ல 20 எமரால்டு நம்ம தான் இருந்து. ஓகே ஓகே நைஸ், பரவாயில்ல. அப்ப நார்மல் அமௌண்ட் தான் இது. ஆமா பொருள் அங்க அது யார்ட்ட கேட்கணுமோ அவர்கிட்ட கேளு, ஆட்டோமேட்டிக்கா வரும். அதங்க ஆக்ஸ் பிகாக்ஸ் டவல் ஆக்ஸ் பிகாக்ஸ் 20 மில்லிங்க 20 இன்னொரு பிகாக்ஸ்ங்க 30 ஓகே 40. ஐயோ இதெல்லாம் சாதா முடியல. நம்மளுக்கு ஸ்டாக் எமரால்டு வேணும். இல்லைன்னா ஒன்று பண்ணணும். இல்லைன்னா மற்ற அந்த சோம்பியை பிடிச்சி அடிக்க வச்சு ஒன்று பண்ணுவோமே. இது ட்ரேடிங் இது கம்மி பண்ணுங்க. ட்ரேடிங் அமௌண்ட் கம்மி பண்ணுங்க. எஸ் அதே தான். ஹீரோ ஆஃப் த வில்லேஜரில் அவ்வளோ கம்மி ஆகல. ஆமா பண்ணுவோம். பண்ணோமா அப்போ ராத்திரி ஆகட்டும். நான் பிடிச்சிருக்கேன். நான் நேம் டாக் ரெடி பண்ணிட்டு அது முன்னாடி. பேசிக்கலி நம்ம ஆல்ரெடி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க வில்லேஜரை இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ண போறோம். ஆமாம் அவ்வளோதான். வேண்டாம், நான் அதை சொன்னேன். நீ ஃபீல் பண்ணுவேன். இங்கே வில்லேஜர் பிரீடர் இருக்குது. அதுக்கு நம்ம சேஃப்டி இது ஒன்றும் போடவே இல்லையே. காமௌண்ட் ஒன்றும் கெட்டவே இல்லையே. அப்படி விட்டுருது ஃப்ரீயா. சேஃப்டியா இது காண்டமா கர்த்தரே. இந்த பையனை பேன் பண்ணணும். ஓகே வாங்க நம்ம காம்பவுண்ட் கூடிய வேலையை ஆரம்பிப்போம். காம்பவுண்டு கட்டி முடிச்சாச்சு. ஷாப் வேற ஷாப். ஷாப் ஐ ஷாப்பா நாங்கள் ஷாப்பா. ஆமாம் எத்த போட்டு பேரிஸ்ட சோம்பே. ஐஸ் டீத்தை கொண்டு கொடுத்தேன் ஒரு 9 தானே. இல்ல என்கிட்ட எத்தனை தந்துட்டு போனேன்? 9. 9 என்கிட்ட நீ 52 தந்துட்டு போனேன். Flashback. ஐஸ் ஷாப்பா நாங்கள் ஷாப்பா. You are totally wrong. அப்படியா? சொல்லவே இல்லை. வந்துட்டு போனது நீ. சோம்பி கொஞ்சம் வழி விடு மதியம் முடிச்சிட்டு வரேன். காலி உருளாலங்க வச்சுக்கோ. கமான் பை பாய்ஸ் கமான் வாங்க. ஐஸ் ஒரு போட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கா. எடுத்துட்டு வரேன். புரியலையா? இல்ல எங்க வைக்க போட்டோ எங்க வைக்க? நான் எங்க வை இந்த டாக்டர் வரட்டா மாமே.
நில்லு மரியாதையா நில்லு. போட விடாத, நெஞ்சு வலிக்குதுடா. உனக்கு மட்டும்தான் குறிப்பா தெரிய தெரியுமா? எனக்கு தெரியும்டா. பாத்தீங்களா மக்களே, இவனை வச்சு நாங்க தினமும் கறி ஊத்திட்டு இருக்கோம். ஆமாம் இவ்வளோ கஸ்டமர் பார்த்தீங்களா? இப்ப வேணும்னா இவனை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம இவனை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். அதை லைவா நீங்களே பாருங்க. கலுக்கு சொல்லி ஏ பாரு என்னது பாத்தீங்களா மக்களே, எல்லாரும் ஏ பாரு ஆப்பிள்னு சொல்லி படிச்சிருப்பாங்க. யாருக்கு வாங்க கட்டினா அந்த மேலாரி யாரு? இன்னொரு சோம்பி கிடைச்சது. இது வரும் சார். இந்த வாங்க கட்டின மேலாரி யாரு? இந்த பெருசா கட்டின பார்த்து சிறுசா கட்டி வச்சிருக்கு. ரோபோட் மாதிரி பேச, ரோபோட் மாதிரி பேசாத, ஒழுங்கா பேசு. ஐயோ இந்த அவசப்படுறானே. சரி போட்டாக்கெல்லாம் சரி கண்டிப்பாக போட் கிராப் பண்ண வச்சுங்கோ. சொல்லவா? சூப்பர். களி எல்லாம் ஒன்றா அவன் கரெக்டாக ஒர்க் ஆகாமல் நீ நாசம் பண்ண. எல்லாம் ஒன்னால விஷம் 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 விஷம். ஒழுங்கா பேச்சு தலைய பைத்தியம். ஓகே ஃபைனலி மேடி. ஐ திங்க் வந்து நெட்வொர்க் லைட்டாக அடி வாங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ லீடு செய்ய இது தேவையில்லையா? ஸ்லீமு தேவையில்லையா? ஆமாம் இது இப்போ வந்தது. என்னதோ ஸ்ட்ரிங் மட்டும் போதும். ஆமாம் கிராஃப்ட் பண்ணிட்டியா? கிராஃப்ட் பண்ணிட்டேன். சரி சரி சரி. ஜஸ்ட் எகுப்புலாம் வைக்கலாம். ஐ திங்க் வேணா இது கொளுத்தி முதல்ல இப்போ எப்படி உள்ள தள்ளியது? எள்ளுபல லூப்பு போட்டு உள்ள தள்ளு, எள்ளுபல ஆயில் போட்டு உள்ள தள்ளு. நான் கொண்டு வரியா? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அவனே ஏற்றுக்கொள்கிறேன். அதே கத்தியோட ரெடியா இருக்குமே. எங்க இருக்கு? மாடியில் ஒடிஞ்சிட்டு இருக்கா? இல்ல காணும். ஐடி எங்க இருக்கீங்க? ஆமாம் எனக்கு டவுட்டு. இப்போ ஜோம்பி வில்லேஜில் மாற்றிச்சுனோ மாறினானா அவனை க்யூர் பண்ண தேவையே. இன்னொரு போர்ஷன் வேணுமே. அந்த போர்ஷன் எப்படி செய்யணும்? அந்த ஃபெர்மெண்டட் அந்த ஸ்பைடர் ரை வேணும். ஓகே ஓகே. கலை என்ன எல்லா இடத்தையும் தேட நீ. நான் எங்க இருந்தேன் நீ கடைசி வரை நான் கண்டுபிடிக்கல. எங்க இருந்தேன்னு சொல்லவா? கோல்டு என்கிட்ட ஒரு பெட்டர் டிசைன் இருக்கு. ஓகே ஓகே பண்ணு கைசல் பண்ணுறானோ பண்ணி முடிக்கட்டும். A few moments later. என் மைண்ட்ல தோணுச்சு. பட் என் மைண்ட்ல தோணுன போது இப்போ நடக்கல. நான் போய் அந்த இது போர்ஷன் செஞ்சுட்டு வரேன். போர்ஷன் செய்யலாம் அதை மறந்துட்டேன். அதை செஞ்சுட்டு வரேன். Here I come. ஃபஸ்ட்டு பேந்தர் மெம்பர் எடுத்திருக்கேன். பேந்தர் மெம்பரைன்ஸ் வாழ்த்துக்கிறேன். பெர்மனன்ட் ஸ்பைடர் ஐயா இருக்கா? நைஸ். எல்லா புக்களும் எனக்கு. வாழ்த்துக்கிறேன். நான் எதுக்கு செஞ்சேன்னு மறந்து போச்சு. ஒன்னொரு ஃபேந்தம் துரத்திட்டு இருக்கு பாத்துக்கா. என்னையா? ஆமா அவன் கிடக்கா சில்றப்பையா. கல்லியே சமாளிச்சவங்க அதை சமாளிக்க முடியாதா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஓகே. கோல்டன் ஆப்பிள் செய்யணும். கோல்டன் ஆப்பிள் செய்யணும். செஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. இப்ப இந்த ஆப்டோரை வெளியில எடுத்தா இவன் வேற அடிப்பான். ஐ மீன் இவன் தப்பிச்சு போயிடுவான். ஆமா நான் இப்போ நான் போட் எடுத்து வரேன். ஓகே இப்போ தரேன் பிடிக்கிறேன். அடிக்கணும் அவ்வளவுதானே. இப்ப அடிப்பான். இப்போ ஒரு கிட்ட கொண்டா போட்ல இருந்து அடிப்பான்னு செக் பண்ணுவோம். ட்ராக்குக்கு மேலே ஒரு முட்டுக்கட்டையை போடு. அது இழுத்துட்டு போவோம். அடிக்கிறான். யாரு எங்க கொண்டு வந்து இதை வச்சது? நான் தான். இது சும்மா டெஸ்ட் டிரைவ். இனிதான் அங்க உள்ள இருக்க சாம்பிஸா நான் கொண்டு வரணும். உள்ள இருக்க ஜாம்பிஸ் கொண்டு வரணும். உள்ள இருக்க வில்லேஜர்ஸ். இவன் சும்மா இங்க சும்மா ஒரு வில்லேஜர் இருந்தாலே வச்சு டெஸ்ட் டிரைவ் பண்ணது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பாக்குது. ஒர்க் ஆகுது. ஓகே ஓகே. செத்துருவே. டாக்டர் உயிரை காப்பாத்துவார். ஆனா இந்த டாக்டர் எல்லாரும் கொல்லியாரு. இந்த டாக்டர் உயிரை எடுக்கிறாரு. ஆமா. அது லைட்டா அது பொசிஷன் பண்ணலாம்னு பார்த்தேன். ஓ அப்படியா விஷயம்? நான் தண்ணி அடியில ஸ்பான் ஆகிருக்கேன். ஏன் சார் ரீஸ்பான் பண்ணி செட் பண்றது இல்லையா? டாக்டர் கிட்ட செத்தாரு. யாரு டாக்டர்? அந்த சாம்பி வேறு பச்சை கலர்
அப்ப டாக்டரா? ஆமாம். டாக்டருங்கிறவங்க உயிரை காப்பாத்துறவங்க டாக்டர், உயிரை கொல்றவங்க கிடையாது. ஓகே ஆக்சுவலா ஓகே 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 பெர்ஃபெக்ட். சரி நான் இது ரூட்டை செட் பண்றேன். ஓகே. A few inches later. பவர் ஹவுஸ். புஷ் என்னையா பேரு சொல்லி என்னையா உளறிட்டு இருக்க? அதான் எனக்கும் தெரியல, அவன் என்ன தவிர விளையாட்டு. கொடுத்துருக்க பேர சொல்றேன். யாருக்கு யாருக்கு கொடுத்துருக்க பேரு? வில்லேஜருக்கு. நேம் டாக். வில்லேஜருக்கு நேம் டாக் இருக்கா? ஐயோ அது நேம் இல்லை, அவன் புக்கு தரும். புக்கை பாரு, என்சன் புக்கு தான் இருக்குது. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. ஒண்ணும் தெரியாத பண்ணு. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? அவன் உண்மையை தான் சொன்னா. ஒத்துக்கிட்ட மனசு இல்லைன்னா அதான் நிஜம். இதான் தேடிட்டு இருந்தேன். இதான் நன்றி 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 நன்றி. இதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்படி போட்டா அது 360 சுத்திட்டு தானே இருக்கும். இப்படி போயிட்டு அவன் ட்ராக்கை மாற்றிடுமா, அங்கே போயிங்களா? அது ட்ரை பண்ணுவோம். இப்படி போயிட்டு ரைட்டா போமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ சரி ட்ரை பண்ணுவோம். ஏன் நவர மாட்டேங்கிறான்? நவர மாட்டேங்கிறாயா? போட் தடுக்குதோ? இரு நான் இங்கே சாதா போஸ்ட் பண்ணிருக்கேன். இதை வந்து மற்ற அந்த ஸ்பிளாஷ் போஸ்ட் செய்ய மறந்துட்டேன். வெயிட் பண்ணு, வரேன். இப்போதைக்கு வந்து வில்லேஜர் அனுப்பல. அப்போ இரு நான் இதில் வந்து கொஞ்சம் கூட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இந்த ட்ரீட்மெண்ட்டில் நான் வில்லேஜர் எவ்வளோ எம்ப்ராய்டு புக்கு தரேன்னு பார்ப்போம். இப்போ ஓகே கரெக்ட். அந்த செட்டப்பை ஒழுங்காக்கிட்டேன். இனி வந்து கரெக்டாக அந்த வில்லேஜர் வந்து ஒரு 360 ரூட் போயிடுவோம். ஸ்பிளாஷ் போஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று இருக்கு, அதை மட்டும். ஓகே ஓகே. ஒரு ஹெட்ஃபோனை சார்ஜ் வந்துருக்க மாதிரி இருக்கு. சி சாப்பிட்டேன். ஓகே வில்லேஜர் சென்ட் மாட்டா. போஷனை இவன் போட்டு வரான் பாரு. சாமிகிட்ட போடணும்னு சொன்ன இவன் குடிச்சிட்டு வரான் போஷனை. கூட்டிக்கார நேரம் ஆச்சு, கையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் லைட்டாக போட்டுட்டேன். டைம் ஆயிடுச்சுல்ல. நான் வந்துட்டுருக்கேன். வில்லேஜர் வந்துட்டுருக்கு. நான் தள்ளி விட்றேன். ஓ ஏய் இங்கே ஒரு லைப்ரரியன் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கான். ஆனால் அவன்கிட்ட ட்ரேட் எதுவும் இல்லை. ட்ரேடிங் இது ஓப்பன் ஆகலை. நீ ஓப்பன் பண்ணி வராலும் என்ன நெட்ஒர்க் கேவலமாக இருக்குது. அதனால அதனால என்ன ஓப்பன் ஆகாத இருக்குல்ல. நீயும் ஒரு ஓப்பன் பண்ணி போயிரு. ஓகே. இல்லை ஒரு காட்டையில். A few moments later. இன்னும் நீங்கள் க்யூர் ஆகலையா? எவ்வளோ நிறைய க்யூர் இருக்கு. சொல்லி எவ்வளோ க்யூரி ஆயிடுச்சு. 3 எம்ப்ராய்டுக்கு. எத்தனை எம்ப்ராய்டுக்கு? 3. இப்படிதான் சித்திரவாதை பண்ணுறேன். ஆமாம். என்ன பண்ணுறது? சித்திரவாதை பண்ணாதான் நம்ம சொல்கிறது கேட்குறேன். அன்பால் சொன்ன ஒருத்தனை கேட்கணும். இல்லை எல்லாம் இந்த டாக்டருக்கு மகிமை. அனுப்புறேன். அடிமேன் குரு பாக்குறேன். நடுவில் இருக்க ஸ்டேஜா? அன்பிரேக்கிங் ஒரு எம்ரால்டு. ப்ரொடெக்ஷன் 4 ஒரு எம்ரால்டு. பரவாயில்லையா? அடி வாங்குங்க போங்க. நீ யார் பராசா? த்ரோன்ஸும் ஒரு எம்ரால்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாமே நம்ம அந்த ஜோம்பி வச்சு பண்ண வேலையில் எல்லாருக்குமே டைமண்ட் இருந்துச்சு. புக்கை ரொம்ப குறைவான எம்ரால்டு, அது 3, 1 அந்த ரேஞ்சில் தராங்க. ஸோ அடுத்த எபிசோட் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.